அத்தியாயம் 87. ஓநாய் கூட்டத்தை அழிப்பதாக உறுதியளித்த சமரன் மீண்டும் ஒருமுறை தன் வாயில் துணியை அடக்கிக் கொண்டு, குருவே, வலிய தாங்க நான் தயார் என்று தீர்மானமான குரலில் கூறினான். இதை கேட்ட வருணமித்திரரின் கண்கள் வியப்பில் விரிந்தது. சில நொடிகள் திகைத்து போய் நின்றவர் பிறகு சமரனை அன்புடன் பார்த்து, உன்னால இன்னும் வலி தாங்க முடியுமா சமரா என்று ஆச்சரியமாக கேட்டார். வலிமை அடையணும்னா வலியை அனுபவிச்சுதான் ஆகணும் குருவே. எப்படியும் எனக்கு ஓய்வெடுக்க அதிக நேரம் கிடையாது இல்லையா, நாம உடனே தொடங்கலாம் என்று எதையும் யோசிக்காமல் சட்டென்று சொன்னான் சமரன். அவன் உடல் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்தாலும் அடுத்து வரவிருக்கும் வலியை தாங்க தன்னை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தான். சில இடங்களில் எரிச்சலால் சமரனின் தோல் கூட உரிந்து வந்திருந்தது. அதையும் மீறி சமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு தயாராக இருந்தான். சமரனின் இந்த உறுதியை பார்த்த வருணமித்திரர் கூட ஒரு கணம் திகைத்து போனார். தான் சக்தி வாய்ந்தவனா மாறணுங்கிற தீர்மானத்துல சமரனோட இதயம் ரொம்ப வலுவா மாறிடுச்சு. நினைச்சதை சாதிக்க அவன் எந்த எல்லைக்கு போகவும் தயாரா இருக்கான். இந்த முறை அவனுக்கு எவ்வளவு வலியை ஏற்படுத்தினாலும் சமரன் தன் பயிற்சியை நிறுத்த போறதில்ல என சமரனை புரிந்து கொண்ட வருணமித்திரர் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை தோன்றியது. தனக்கு சமரன் போன்ற சீடன் கிடைத்ததற்கு தான் பெரிதும் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் என நினைத்த அவரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த பெருமையுடனே அந்த சிவப்பு நிற எரியும் திரவத்தை சமரன் மீது ஊற்றினார். அந்த எரியும் இரத்தம் குடுவையில் இருந்து கீழே சாய்ந்து சமரனின் முதுகில் நேராக விழுந்தது. உடனே சூடான சட்டியில் தண்ணீரை தெளிப்பது போன்ற இஷ் சத்தம் ஒன்று கேட்டது. நடுக்காட்டில் நீரூற்று சலசலவென்ற சத்தத்துடன் பொங்கி ஓட அதன் அருகில் சமரன் வலியால் பல்லை கடித்துக் கொண்டு சத்தமாக அலறினான். ஆனால் அவன் வாயில் துணி கட்டியிருந்ததால் அவன் குரல் பெரிதாக கேட்கவில்லை. அவன் முகம் வலியில் சிவந்து கண்களில் கண்ணீர் பெருகியது. சமரனின் அந்த வலி மிகுந்த இரவு எப்படியோ கடக்க மறுநாள் எரியும் சூரியனின் கதிர்கள் காட்டின் அடர்ந்த மரங்களின் சிறிய இடைவெளி வழியே தரையில் விழுந்தது. அந்த காட்சி பார்ப்பதற்கே கண்ணை கவரும் விதமாக மிகவும் அழகாக இருந்தது. அந்த வெளிச்சத்தின் நடுவே சமரன் ஒரு புதருக்குள் மறைந்து ஒளிந்திருந்தான். அவன் காதில் சில போர் வீரர்கள் வரும் சத்தம் கேட்க இன்னும் புதருக்குள் மூழ்கி அவர்களின் பார்வையிலிருந்து முற்றிலுமாக மறைந்தான். அந்த இடம் சாலையின் முக்கிய பகுதியாக இருந்தது. அதனால் வழக்கமாக அனைத்து குழுக்களின் வீரர்களும் அந்த வழியாகத்தான் செல்வர். ஆனால் இன்று ஏதோ தவறாக இருப்பதாகவே சமரனுக்கு தோன்றியது. மறைந்திருந்த சமரன் புதர் வழியாக அந்த வீரர்களை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த போர் வீரர்களை பார்க்கும்போது ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தான். ஆனால் அது என்னவென்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பொதுவாக போர் வீரர்களுக்கிடையே காணப்படும் நட்பு அவர்களிடம் அவனுக்கு புலப்படவில்லை. அங்கிருந்து சென்ற வீரர்களின் அணி சில காலத்திற்கு முன்புதான் உருவாக்கப்பட்டது போல அவனுக்கு தெரிந்தது. மேலும் அவர்களின் நடையின் ஒருங்கிணைப்பு மிகச்சரியாக இருந்தது. சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்ட வீரர்கள் என அவர்களை பார்த்தவுடன் சமரனுக்கு புரிந்து போனது. சமரா, இது ஏதோ தப்பா இருக்குது, சுதாரிச்சுக்க என்று சமரன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அதன் பிறகு அந்த போர் வீரர்களின் கண்களில் படாமல் முற்றிலுமாக புதருக்குள் பின்வாங்கினான் சமரன். அவன் உடல் முழுவதும் தரையில் இருந்த புல்லில் அமிழ்ந்திருந்தது. மேலும் அங்கிருந்த சேற்றையும் எடுத்து தன்மேல் பூசிக்கொண்டான். இது போன்ற செய்கையினால் போர் வீரனின் கண்களில் இருந்து அவன் முற்றிலுமாக மறைந்து போனான். மேலும் இதே போன்ற 2-3 அணிகள் 5 வீரர்களை கொண்டு காட்டில் மறைந்திருப்பதை சமரன் தெரிந்து கொண்டான். இவர்கள் இங்கு என்ன செய்கிறார்கள் என்றும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றும் சமரனுக்கு முதலில் புரியவில்லை. ஆனால் சற்று நேரத்திலேயே அவன் மனதில் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் மர்மம் விலகி விடை கிடைத்தது. அந்த வீரர்கள் எந்த மருந்தையோ அல்லது எந்த மந்திர மிருகத்தையோ தேடி இங்கு வரவில்லை. ஆனால் இந்த புது வீரர்கள் அனைவரும் வேறு சில காரணங்களுக்காக இங்கு வந்துள்ளனர் என அவர்களை கண்காணித்த பிறகு சமரன் புரிந்து கொண்டான். மேலும் இவர்கள் தன்னை பிடிக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்த சமரன் காட்டின் மற்றொரு பகுதியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். மதிய நேரம் போல காடு முழுவதும் வீரர்களின் நடமாட்டம் இருந்தது. இதை பார்த்ததும் இந்த வீரர்கள் யார் என சமரன் முழுவதுமாக புரிந்து கொண்டான். ஓ, இவங்க ஓநாய் கூட்டத்தோட வீரர்களா? அந்த வேதாந்தனா கொன்னதுக்கு தேனி கூட்டம் சுத்தி திரியறது மாதிரி காடு முழுக்க என்னை தேடி சுத்தி வரீங்களா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட சமரன் சிறிது நேரம் மௌனமாக அந்த போர் வீரர்களை கண்காணித்தான். எல்லா அணிகளையும் நோட்டமிட்ட சமரன் ஒரு குழு மட்டும் காட்டின் அடர்ந்த பகுதிக்கு செல்ல தயாராக இருப்பதை கவனித்தான். அவர்களை கோபமாக பார்த்த சமரன்,
ஓநாய்களான உங்களால தான் நான் இப்படி ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. இது சரி கிடையாது. இந்த வெயில்ல பயிற்சி எடுக்க விடாம என்ன ஒளிய வச்ச உங்களை நான் சும்மா விட போறதில்ல என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்ட சமரன் அந்த அணியை கூர்ந்து கவனித்தான். அந்த அணியில் 5 நட்சத்திரங்களுடன் 5 அபராஜிதன்கள் இருந்தார்கள். அவர்களுடன் சமரனால் எளிதில் சண்டையிட முடியும். மேலும் அந்த குழு அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் சென்றது. அங்கிருந்த அவர்களின் குரல் மற்ற மக்களை எட்டாது. இப்படி அனைத்தையும் ஆராய்ந்த சமரன் இந்த அணியை தொடர்ந்து துரத்தினான். ஆனால் உடனடியாக அவர்களை தாக்குவது சரியாக இருக்காது என உணர்ந்து ஒரு வேட்டைக்காரனைப் போல மெதுவாக தனது இரையின் மீது பாய்வதற்கு தயாராக சரியான தருணத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தான். சமரன் இன்னும் சிறிது நேரம் அந்த அணியை பின்தொடர்ந்து அவர்களை கண்காணித்தான். அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க தயாரானார்கள். அதற்கான ஏற்பாடுகள் முடிந்தவுடன் போர் வீரன் ஒருவன் மெதுவாக ஒரு புதருக்கு வந்தான். அவன் அந்த புதரை கவனமாக பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு மரத்தின் அருகே இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. ஒலியை கேட்டவுடன் போர் வீரன் உடனடியாக திரும்பி தனது தோழர்களை பார்த்தான். ஆனால் அவனது தோழர்கள் அனைவரும் அந்த நேரத்தில் ஓய்வெடுக்க ஆரம்பித்திருந்தனர். அதனால் அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அந்த வீரன் மட்டும் தனியாக மரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். மீண்டும் ஒருமுறை அதே சத்தம் கேட்டு அவன் தேட ஒரு அணில் அங்கிருந்து ஓடுவதை கண்டான். அணிலை பார்த்ததும் அந்த வீரனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ஆனால் அவன் கூடாரத்தை நோக்கி தலையை திருப்பியவுடன் அவன் முன்னால் வந்த சமரன் அவனது தலையை பிடித்து கடுமையாக முறுக்கினான். இதனால் வீரன் உடனடியாக தரையில் விழுந்து மயக்கமானான். மறுபுறம் அணியின் மீதமுள்ள வீரர்கள் ஓய்வில் மும்முரமாக இருந்தனர். போர் வீரர்கள் தங்கள் நண்பன் புதரை நோக்கி செல்வதை கண்டார்கள். ஆனால் அவன் இன்னும் திரும்பாததால் மீதமுள்ள வீரர்கள் சென்ற வீரனை நினைத்து கொஞ்சம் கவலைப்படத் தொடங்கினர். சில போர் வீரர்கள் சந்தேகத்துடன் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தினர். மேலும் அவர்கள் நேராக புதர்களை நோக்கி நகர ஆரம்பித்தனர். அப்போது அவர்களுக்கு ஒரு குரல் கேட்டது. இங்கே ஒரு ஜந்து இருக்கு, இது 3ஆம் வகுப்பு மந்திர விலங்கு என்று ஒரு சத்தம் கேட்க வீரன் ஒருவன் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். ஆனால் மற்றொரு வீரன், உனக்கு புத்தி இல்ல அனந்தூர்லயே புத்தியை கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? முட்டாள்களா, நாம முக்கிய பகுதியை கடந்து வந்துட்டோம். இந்த இடத்துல 3ஆம் வகுப்பு மந்திர விலங்கு இருக்க வாய்ப்பே இல்லை என்று அவன் கத்தினான். இதை கேட்டும் வீரன் நிற்கவில்லை. ஆனால் இம்முறை சற்று ஜாக்கிரதையாக சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினான். ஆனால் அந்த வீரனை கடிந்து கொண்டு கத்திய வீரன் தன் பின்னால் திரும்பி அங்கு நின்ற வீரனை நோக்கி, இந்த முட்டாளு நிச்சயமா சாக போறான் பாரு என்று சொல்ல, பின்னே நின்ற வீரன் இன்னும் தலையை குனிந்தபடியே நின்றிருந்தான். கத்திய வீரன் பெருமூச்சுடன் முன்னோக்கி ஓடப்போக உடனே பின்னே இருந்த வீரன் அவன் முகத்தில் இருந்த துணியை தூக்கி ஓடும் வீரனை நோக்கி கையை காட்டி அவனை வலிமையுடன் இழுத்தான். தன்னை திடீரென இழுத்தது யார் என பார்த்த அந்த வீரன் பதட்டமானான். நீ சமரனா? நீ சமரன் தானே என அவன் பதட்டமும் திகைப்புமாக கேட்டான். சமரனை பார்த்த வீரன் திகைத்து நின்றான். அவன் சுதாரித்து செயல்படும் முன் அந்த வீரனின் கையை பிடித்து இழுத்த சமரன் மற்றொரு வீரனின் மேல் தூக்கி வீசினான். 2 வீரர்களும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். மேலும் அடி இருவருக்கும் நேரடியாகவே விழுந்தது. சமரன் உடனடியாக ஆக்டேன் வெடிப்பு என்று கத்தி 2 வீரர்களின் மீதும் அதை பயன்படுத்தினான். உடனே 2 வீரர்களும் பறந்து சென்று எதிரெதிர் மரங்களில் மோதி மயக்கமடைந்தனர். 10 வினாடிகளுக்குள் 5 நட்சத்திரங்களை கொண்ட 2 வீரர்கள் மயங்கி விழுந்து விட்டனர். பின்னே நின்ற வீரன் தான் போட்டிருந்த போர் வீரனின் மாறுவேடத்தை கலைத்தான். இது சமரன், இவன் தான் நம்ம ஆளுங்களை தாக்கி இருக்கான் என்று எஞ்சியிருந்த 2 வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கூறிக்கொண்டனர். திகைப்பில் நின்ற இருவரில் ஒருவன் சட்டென சுதாரித்து தனது சட்டைப்பையில் இருந்து ஒரு சிறிய மூங்கில் விசிலை எடுத்தான். சமரனை பார்த்தபடி போர் வீரன் அதை நேராக தனது வாயில் வைத்தான். அந்த வீரன் விசிலடிக்கும் போது மற்ற அணிகளும் உஷாராகி நேராக ஓடி வந்து விடுவார்கள். அதன் பிறகு தான் தப்பிப்பது மிகவும் கடினம் என்பதை சமரன் விசிலை பார்த்ததும் புரிந்து கொண்டான். உடனே அந்த விசிலில் தனது வெற்றிட கைநுட்பத்தை உபயோகித்து அந்த வீரனிடம் இருந்து விசிலை பறித்தான். பின் வேகமாக சமரன் அந்த வீரன் அருகில் சென்று தன் நேரான உதையால் வீரனின் மார்பில் பலமாக அடித்தான். உதை நெஞ்சில் பட்டவுடன் வீரனின் வாயிலிருந்து இரத்தம் கொட்டியது. தாக்குதலின் அதிர்ச்சியால் நேராக பறந்து கீழே விழுந்தான். அவன் விழுந்தவுடன் மரத்தின் கூர்மையான கிளை ஒன்று அவனது உடலை 2 துண்டாக வெட்டியது. விசிலெடுத்த வீரன் நொடியில் உயிரற்று இறந்து கிடப்பதை பார்த்த மற்றொரு வீரன் உடனே தன் விசிலை எடுத்து சத்தமாக ஊதினான். அவன் ஊதிய சத்தம் காடு முழுவதும் பரவி அனைவரின் காதுகளையும் அடைந்தது.
விசில் சத்தத்தை கேட்ட சமரன் சற்று கவலை அடைந்தான். வெறுப்புடன் அருகில் இருந்த மரத்தில் ஏறி சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அந்த அடர்ந்த காட்டில் எல்லா பகுதிகளில் இருந்தும் வீரர்கள் தன்னை நோக்கி ஓடி வருவதை கண்டான். இதை பார்த்த சமரன் சற்று கலவரமடைந்தான். அடக்கடவுளே, இந்த ஓநாய் கூட்டம் ரொம்ப புத்திசாலியா மாறிட்டாங்க போலயே. நான் இப்ப என்ன பண்றது என தனக்குள் புலம்பிக் கொண்ட சமரன் உடனே மரத்திலிருந்து கீழே குதித்து எஞ்சியிருந்த வீரனை தாக்கி அவனையும் மயக்கமடைய செய்தான். பின் தாமதிக்காமல் உடனே ஓட ஆரம்பித்தான். அவன் பின்னால் இன்னும் பல விசில் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. சத்தத்தை கேட்ட பிரதான பகுதியில் இருந்த ஓநாய் குழுவின் மற்ற வீரர்களும் நேராக சமரனை நோக்கி ஓடிவர ஆரம்பித்தனர். ஓடிக்கொண்டிருந்த சமரன் தனக்கு பின்னால் ஒரு வீரன் வருவதை கண்டான். அந்த போர் வீரன் தங்கள் அணியை சேர்ந்த மற்றொரு தோழர்களிடம், இந்த பையனை பிடிங்க, அவன் தப்பிக்காம பார்த்துக்கணும், அவனை சுத்தி வளைங்க என்று கத்தினான். இதை கேட்ட வீரர்களும் வேகமாக சமரனை நோக்கி ஓடத் தொடங்கினர். அவர்கள் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு பீதி அடைந்தான் சமரன். அட கடவுளே, நான் என்ன இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் என்று புலம்பிய சமரன் சட்டென அருகில் இருந்த புதர்களுக்குள் ஒளிந்து கொள்ளத் தொடங்கினான். அவனது உடலில் இருந்த சேரும் புல்லும் வீரர்களிடமிருந்து மறைந்து கொள்ள உதவியது. துரத்தி வந்த வீரர்கள் வெகு தூரம் சென்றதும் தன் சுவாசத்தையும் இதய துடிப்பையும் சீராக்கி கொண்டான். பெருமூச்சு விட்டபடி சமரன் அமரவும் போர் வீரர்கள் வரும் சத்தம் மீண்டும் கேட்டது. தலையை அசைத்தபடி மீண்டும் ஒரு முறை அவர்களிடமிருந்து விலகி ஓட ஆரம்பித்தான். புதர்கள் வழியாக காட்டுப்பாதைக்கு வந்த சமரன் அந்த வீரர்களிடமிருந்து தப்பித்திருந்தான். ஆனால் அவன் மனதில் ஏதோ உறுத்த சட்டென்று திரும்பி பார்த்தான். அவன் நடந்து கொண்டிருந்த அதே திசையில் பல வீரர்கள் சாலையில் நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். நடுத்தர வயதினரை போல தோற்றமளிக்கும் அனைத்து வீரர்களின் முன் ஒரு போர் வீரன் நின்று கொண்டிருந்தான். சமரனை கண்டு சற்று நக்கலாக சிரித்தவன் தன் வீரர்களை பார்த்தான். ஓநாய் கூட்டத்தோட போர் வீரர்களே, இன்னைக்கு இவனோட பிணத்தை முக்கிய பகுதியில் நம்ம அடக்கம் செய்யணும். இதை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு என்கிட்ட ரெட்டிப்பு பரிசு கிடைக்கும். அது இந்த கர்ணாவோட வாக்குறுதி என்று காடு அதிர கர்ணா கத்த காடுகளின் நிசப்தம் கூச்சலாக மாற ஆரம்பித்தது. சமரனுக்கு பின்னால் நின்றிருந்த பல வீரர்கள் நேராக சமரனை தாக்க ஓடி வந்தனர். இதை பார்த்த சமரன் சற்றும் யோசிக்காமல் ஓட ஆரம்பித்தான். ஏனென்றால் ஒரே நேரத்தில் இத்தனை வீரர்களுடன் தன்னால் போரிட முடியாது என்பது அவனுக்கு தெரியும். காட்டில் ஓடிக்கொண்டிருந்த சமரனுக்கு காடு முழுக்க போர் வீரர்களின் குரல் கேட்டது. முக்கிய பகுதியில் மாயமான விலங்குகளை பிடிக்க வந்த வீரர்கள் கூட ஓநாய் கூட்டத்தின் வீரர்கள் தங்களை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் இப்போது விலங்கை தேடி வந்த சில வீரர்களும் சிறிது நேரம் ஓநாய் கூட்டத்தின் அங்கமாகி சமரனை பிடிக்க முயன்றனர். இந்த மாற்றத்திற்கான காரணம் கர்ணா அறிவித்த இரட்டை வெகுமதிதான் என சமரனுக்கு தெளிவாக புரிந்தது. மேலும் கர்ணாவின் இந்த அறிவிப்பு குரல் படிப்படியாக உயர்ந்து காட்டின் ஒவ்வொரு பகுதியையும் அடையத் தொடங்கியது. அப்போது முன்னே வந்த கர்ணா, இந்த சமரனை பிடிச்சு தர்றவங்களுக்கு 2ஆம் வகுப்பு சிறப்பு நுட்பங்களும் தரப்படும் என்றார். தங்கள் தலைவரின் இந்த சலுகைகளை கேட்ட ஓநாய் குழுவின் அனைத்து வீரர்களும் ஒரு நொடி ஸ்தம்பித்து சிந்திக்கத் தொடங்கினர். பின் அவர்களும் ஓடிக்கொண்டே இந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் பரப்பத் தொடங்கினர். கர்ணா இது போன்ற சலுகைகள் மூலம் சமரனை பிடிக்க வீரர்களை வற்புறுத்தினான். ஒருவேளை சமரனின் துரதிர்ஷ்டம் மற்றவர்களுக்கு அதிர்ஷ்டமாகலாமே. உண்மையில் விஷயம் என்னவென்றால் 2ஆம் வகுப்பு நுட்பங்கள் என்ற சொல்லை கேட்டவுடன் அனைத்து வீரர்களின் காதுகளும் நிமிர்ந்து விட்டன. ஏனெனில் இந்த நுட்பங்கள் அனந்தூரில் அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை. மேலும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் என்பது அதிக சக்தி வாய்ந்த மாய விலங்குகளை கைப்பற்றுவதாகும், அதாவது அதிக பணம். இதை நினைத்து அனைத்து வீரர்களும் சமரனின் பின்னால் ஓடத் தொடங்கினர். வீரர்களின் குரல்கள் சமரனின் காதுகளில் தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்ததால் அவன் மேலும் பதட்டமடைந்தான். அவன் ஒளிந்து கொண்டு சிறிது தூரத்தில் நடப்பதை கவனித்தான். முன்பு 15-16 வீரர்கள் மட்டுமே அவனை பின்தொடர்ந்தனர். ஆனால் இப்போது சுமார் 25-30 வீரர்கள் சமரனை பின்தொடர்ந்தனர். கர்ணாவின் புத்திசாலித்தனத்தை சமரனால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. இந்த மனுஷன் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி, அதே நேரத்தில் சக்தி வாய்ந்தவன். இந்த சிக்கலை சமாளிக்க இப்போ நான் என்ன செய்ய? அவன் தன்னோட ஆட்களை அனுப்பியிருக்கான். ஆனா இந்த அடர்ந்த காட்டில் நான் யாரை கூப்பிடுறது என்று நினைத்த சமரனுக்கு திடீரென ஒரு யோசனை வந்தது. புன்னகையுடன் மீண்டும் ஒருமுறை அங்கிருந்து ஓடத் தொடங்கினான். ஆனால் இந்த முறை அவன் காட்டின் அடர்ந்த பகுதிக்கு செல்லத் தொடங்கினான். அங்கு பெரும்பாலும் மந்திர விலங்குகள் தான் இருந்தது. இப்ப வாங்கடா, இந்த காட்டோட உண்மையான ராஜா யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். உங்களை மாதிரி போலி ஓநாய்களா இல்லை இங்க இருக்கிற மந்திர விலங்குகளான்னு பார்த்துடலாம் என்று நக்கலாக நினைத்த சமரன் அடர்ந்த காட்டுக்குள் ஓடத் தொடங்கினான். மறுபுறம் கர்ணா தனது சக்திகளை சேகரிக்க தொடங்கினான்.
இத்தனை நாள் தன்னையும் தன் குழுவையும் தொந்தரவு செய்து கொண்டிருந்த பையனை இப்போது நெருங்கிவிட்டதால் அவனை சந்திக்க எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். அவன் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான். அதனால் சிங்கம் போல கர்ஜித்தான். சமரா, இன்னைக்கு நீ எங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பார்க்கிறேன் என்று கூறி வெறித்தனமாக சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.